உன் மேல. அதோட உன் வாசனை சேர்ந்தா எல்லாம் சரியாயிடும். ரத்த வாடை மாறுறதுக்கு மட்டும் நானு, வேற என்ன பிரயோஜனம் எனக்கு? எனக்கு இது வேணும். நம்பி உன் கூட வந்தல்ல, இதுல பெரிய ஹீரோயிசம் வேற. விடு, விடுன்னு சொல்லல. விடு, ஐயோ விடு. மோகமேனோ வேட்கை கொண்டதே, ஆசையின் வாழ்க்கை ஒளிந்த போகிறதே. பாசம் வைத்த வாழ்க்கை மோசம் செய்வதேனோ, காதல் கொண்டதாலே சிதைந்தே போனதே. தீராத இதயவலி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க, நாம தான் செத்து போறோம். பார்த்திருக்கேன். என்ன ஐஸ்கிரீம் சொல்லவா? எனக்கு எது பிடிக்கும் தெரியுமா? எஸ், அதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன திடீர்னு ஞாபகம்? என்னமோ அப்படியே தோணிடுச்சு. உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு ஊர்ல இல்ல. ஓ, வெளியூர்ல இருக்காரா? ஜிதேஷோட ஃபேமிலி. நீ மேரிட் இல்லையா? ட்ரை பண்ண, யாரும் கிடைக்கல. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல, அதான் உண்மையான கான்செப்ட். கிடைச்சா கண்டிப்பா பண்ணிப்பேன். நீ முதல் தடவை இங்க வரியா? இந்த இடம் இல்ல, அழகான எந்த இடத்துக்கும் நான் போனதே இல்லை. ஏன் அப்படி? உன் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதா? பக்குவமே இல்லாத வயசுல நான் செஞ்ச பெரிய தவறு என்னோட கல்யாணம். ரொம்ப பெரிய தப்பு. வந்து சேருவாய் தேகநாளங்களில் தீண்டும் பூமுட்டுகள் மடி சாயிரே நேற்றுக்கொள்வாயடி. ஆகிறேன் உனது வனமேனியில்.
கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு, உனக்காக வாங்கினதுதான். ம். நான் பரதம் சமாதிக்கு போயிருந்தேன். என்னால தாங்கவே முடியல. கொஞ்ச நாளுக்கு எங்கேயாச்சும் போலான்னு நினைக்கிறேன். நீயும் வரியா கூட? இல்ல, நான் எங்கேயும் வரல. நான் கிளம்புறேன். ம். இது உங்களோட வீடா? இல்லை, இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு. வா. ம். ஏய், என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்ன? சீரியஸான விஷயம். அப்படி என்ன சீரியஸான விஷயம்? ம், எனக்கு திரும்ப அங்க போக பிடிக்கல. என்னால முடியல. என்னாச்சு? நம்ம எங்கேயாவது போகலாம், ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும். எங்கே போனாலும் நம்ம லீகலாக போயாகணும். அதுக்கு டிவோர்ஸ் வாங்கணும். அதுக்கு நீ எப்போ? இங்க பார், நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுறேன். இந்த நேரத்தில் அதை பற்றி பேசி மூட அப்செட் பண்ணாத. வா, வீட்டுக்கு போகலாம். நாம இனி ஒன்னா வாழ வேண்டாம், பிரிஞ்சிடலாம். எனக்கு லீகல் டிவோர்ஸ் வேணும். மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்தா சீக்கிரமா கிடைச்சிடும். அவ இஷ்டம் போல நடக்கட்டும் மேடம். சரி, உங்கள் 2 பேரோட அட்ரஸ் ப்ரூஃபும் டீட்டெயில்ஸும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருந்தா 2 பேரும் சைன் பண்ணணும். 5 days கழிச்சு வாங்க. ஓகே. அது என்னோட ஹஸ்பண்ட் ஜிதேஷ். வா. நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னா போக வேண்டியது தானே? நான் அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாள்ல. எனக்கு நீ தான் முக்கியம். முடிச்சிட்டுமா? வேண்டாம். என்ன ஜிதேஷ், ரொம்ப பிஸியா? எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. உடனே கிளம்பி வா, உனக்கு போர் அடிக்காம நான் பாத்துக்கிறேன். இப்ப வேணாம், அது நான் சொல்றேன். வேண்டாமா? நீ தானே போர் அடிக்குதுன்னு சொன்ன.
எனக்கு உன் மச்சம் ரொம்ப பிடிக்கும். இப்ப தரவா? உன் உதடு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.